கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் 28 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். 1998 கோவையில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பில் 58 பேர் பலியானார்கள், 200 பேர் காயமடைந்திருந்தார்கள். கோவையில் 11 இடங்களில் 12 குண்டு வெடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருந்தது. கோவை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 28 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த சாதிக் என்ற டெய்லர் ராஜா சத்தீஸ்கர் மாநிலத்தில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். கோவை தொடர் குண்டுவெடிப்பில் கிட்டத்தட்ட 1998 ஆண்டு முதல் தீவிரமாக தேடப்பட்டு வந்த சாதிக் என்கிற டெய்லர் ராஜா சத்தீஸ்கரில் தமிழ்நாடு அரசின் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறார். 98 ஆண்டு முதல் இவர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1998 ஆண்டு பாஜகவின் அப்போதைய மூத்த தலைவர் அத்வானி வருகையொட்டி அந்த 98 ஆண்டு பிப்ரவரி மாதம் கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு 11 இடங்களில் நடந்தது. கிட்டத்தட்ட 46 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று பிறகு குணமடைந்தனர். இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தீவிரமாக தேடப்பட்டு வந்த சாதிக் என்கிற டெய்லர் ராஜா என்கிற வளர்ந்த ராஜாவை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இவருடைய போட்டோவை தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநில காவல்துறைக்கும் அனுப்பி வைத்திருந்தனர். இந்த நிலையில் சத்தீஸ்கரில் அவர் பதுங்கி இருப்பதாக தமிழக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு போலீசார் சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூரில் பதுங்கியிருந்த அவரை துப்பாக்கி முனையில் கைது செய்து தற்போது தமிழகம் அழைத்து வந்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. செந்தில், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.